இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் மருமகளுக்கு கொடுக்கணும்னு பேக்ல நான் தான் வச்சேன். அத நான் அவகிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஏய், அவங்க தான் சொல்ல மறந்துட்டாங்க. நீ பாலிஷ் பண்ண நகையை கொடுக்கும்போது கூடவா இது ஓ நகை இல்லைன்னு தெரியல? அப்போ லீலாவதி ஆண்டிக்கு கால் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. இல்ல கிடைச்ச வரைக்கும் லாபம் நினைச்சிட்டியா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வரியா? வாங்க ஆண்டி. சொல்லுங்க ஆண்டி. என்ன தைரியம் இருந்தா ஏன் மருமகளுக்கு திருட்டு பட்டம் கட்ட பாத்திருப்ப? எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்காத. நீ நகைய குடுத்துட்டு போனதுமே சேட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு. சேட்டு சொல்லுங்கம்மா. எங்க அப்பா நகைய பாலிஷ் பண்ண கொடுத்தாருல? ஆமா, 2 நாளைக்கு முன்னாடி தான் கொடுத்துட்டு போனாரு. இப்ப இந்த நகைய மறந்துட்டு வந்துட்டாராம். இதையும் சேர்த்து பாலிஷ் பண்ண சொன்னாரு. இது அண்ணாமலையோட பரம்பரை நகையாச்சே, இவங்க கிட்ட எப்படி? சேட்டு, நகைய பாலிஷ் பண்ணிட்டு வீட்ல கொண்டு வந்து கொடுத்துருங்க. சரிம்மா. சொல்லுங்க சேட்டு. மேடம், உங்க நகையை ஒருத்தவங்க பாலிஷ் போட கொடுத்தாங்க. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்னு கால் பண்ணேன். எங்க நகையா? ஆமா மேடம். யார் கொடுத்தாங்க? விஸ்வநாதன் சார் பொண்ணுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன், நீங்களே பாருங்க. பொன்றதெல்லாம் பொன்னிட்டு இங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற. தொலைச்சிடுவேன். இந்த குடும்பம் மத்தவங்க முன்னாடி தலை குனிஞ்சாலும் பரவாயில்ல, உனக்கு நீ நினைச்சது நடக்கணும்ல. என் அண்ணனோட முகத்துக்காக தான் உன்னை நான் சும்மா விடுறேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ண. அண்ணாமலை,